ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானித்து ஒரு பாடலை பாடி நன்றி சொல்லுவோம். சமாதானத்தை யோவான் 14 அதிகாரம் 27 வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். இதில் சொல்லியிருக்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இதில் சொல்லியிருக்கிறது. எதனாலன்னா, சமாதானத்தை நமக்கு இந்த உலகத்தில் வைத்து போயிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவருடைய பிள்ளைங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் அவர் கொடுக்கிற சமாதானமும் அவர் வைத்துட்டு போன சமாதானமும் உலகம் கொடுக்கிற விதமாக அல்ல. அது உலகம் கொடுக்கிற சமாதானம் இருதயத்தில் கலக்கத்தையும் பயத்தையும் தான் கொண்டு வரும். ஏன்னா உலகத்தில் சமாதானம் என்னதுன்னா, பணம் சம்பாத்தியம் பண்ணணும், அதை செய்யணும் இதை செய்யணுங்கிற ஒரு ஆசைகள் எண்ணங்கள் தான் உலகத்தில் உள்ளது. அதில் தான் வேதனையும் இருதயத்தில் கலக்கமும் பயமும் நம்மளை என்ன செய்யும், சமாதானத்தை கெடுத்து போடும். சமாதானம் இல்லைன்னா நமக்கு தூக்கம் இருக்காது. தூக்கம் இல்லைங்கும்போது சாப்பிட முடியாதுங்கும்போது பலதையும் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படிங்கும்போது நமக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிரும், வியாதிகள் தேடி வந்துடும். ஆனால் ஆண்டவருடைய சமாதானம் சொல்லுது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுத்த மாதிரி இல்லை, விசேஷித்த விதமாய் உங்களை பாதுகாக்கிறதற்கும் உங்களை சமாதானத்தோடு தூங்குறதற்கும் நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையும் கொடுக்கிறதற்கு தான் அந்த உலகத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். அல்லேலூயா. இதற்கு ஒத்த ஒரு பாட்டு, சமாதான காரணர் நீங்கள் தானே, சர்வ வல்லவரும் நீங்கள் தானே, சமாதான காரணர் நீங்கள் தானே, சர்வ வல்லவரும் நீங்கள் தானே, இயேசு நீங்கள் இருக்க இல்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்கள் இருக்க இல்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனமும் இந்த பாடலும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தனா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.